தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டுல நேத்து காலையில, அதாவது முந்தா நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நேத்து காலையில இருந்து அங்கங்க போராட்டம் வெடிக்கிறது என்ன, அங்கங்க நான் தீக்குளிக்குதுன்றது என்ன, அங்கங்க நான் போயிட்டு பஸ் ஓடிக்குதுன்றது என்ன, ரோட்ல எவனா போனா அவனை போட்டு அடிக்கிறது என்ன. ஏஹே, கடை மூடு கடை மூடு, நீ எல்லாம் கடையை துறக்கூடாது, எங்க அண்ணன் அரெஸ்ட் ஆயிட்டாரு, நீ எப்படா கதையை துறக்கலாம் அப்படின்றது என்ன. இது எனக்கு புரியல. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், உதயநிதி அவர்கள நேற்று காலங்காத்தால 8 மணி 9 மணி அந்த மாதிரி ரேஞ்சிலே வீட்டுக்கு போலீஸ் போயிட்டாங்க. போன வேகத்துல என்ன இதுல சொல்லியிருந்தாங்க, கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க 12 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. பட் ஒரு 10 11 மணிக்கெல்லாம் அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, இருங்க ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு, ரெஸ்ட் ரூம் போயிருக்காருன்னு. 10 நிமிஷம் சொல்லி 1/2 hour ஆயிருக்கு போல. இதெல்லாம் நேஷனல் மீடியாலேயே நியூஸ்ல போட்டாங்க. அப்பதான் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண போன ஒரு வேலை கேட்டிருக்காங்க, ஏமா எத்தனை 10 நிமிஷமா சொல்லுவீங்க, 10 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு மேல சொல்லி உட்காந்துக்கிறீங்கம்மா அப்படின்ற மாதிரி. தலைவர் உதயநிதி அவர்கள் உள்ள போயிட்டு உக்காந்துட்டு எத்தனை பேத்துக்கு போன் அடிச்சாதோ தெரியல, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்ட்டு. இல்ல எனக்கு புரியல. மனசாட்சிப்படி உங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்விதான், அவரு பேசுனது ரைட்டா தப்பா, அவ்வளவுதான் கொஸ்டின். சரிங்களா? அவர் யார பேசினாரு, என்ன பேசினாருன்றது நெக்ஸ்ட். அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை சரியா தவறா? கீழே இருக்கிறவங்க ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு போறாங்க. டபுள் மீனிங்ல ஒரு வார்த்தை ஒண்ணு பேசினாரு, ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு எல்லாரும் கெக்கப்பன்னு சிரிச்சுட்டு, இதுக்கு அவரு என்ன சொன்னாரு, இல்ல நான் காவிரியில தண்ணி வர்றேன். இதெல்லாம் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசக்கூடிய ஒரு செயலா? இல்ல, முதல்ல தலைவர் கரெக்டா இருந்தாதான் கீழே இருக்கிற தொண்டர்கள் கரெக்டா இருப்பாங்க. எப்படி? தலைவர் கரெக்டா இருந்தாதான் கீழே இருக்கிற தொண்டர்கள் கரெக்டா இருப்பாங்க. சரி, நமக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. நம்ம எல்லாம் வம்சாவளியா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுல ரொம்ப நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்களாச்சே. இந்திரா காந்தி அவர்களை இழிவுபடுத்தி பேசுனீங்க, ஜெயலலிதா அம்மாவை இழிவுபடுத்தி பேசுனீங்க, இப்ப மொத்த எல்லா பெண்களையும் இழிவுபடுத்தி பேசுற மாதிரி பேசியிருக்கீங்க. ஆனா இந்த மாதர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கும். சிம்பு கிம்பு பாட்டு எழுதிட்டாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க. பாட்டு ஒண்ணு பாடிட்டாரு சிம்பு அனிதன் சொல்லிட்டு, பீட் சாங். அப்புறம் லியோ படத்துல என்னது, ஐயோ என்னங்க அவர் தம்மு தண்ணி இந்த மாதிரி எல்லாம் சாங் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி சாங் போட்டிருக்காரு, இதெல்லாம் பார்த்தாங்கன்னா பிள்ளைங்க கெட்டுறாதுங்களா அப்படின்ட்டு மாத சங்கம் குடுகுன்னு ஓடி வந்துருவாங்க. சம்பந்தமே எல்லாத்துக்கெல்லாம் மாத சங்கம் ஓடி வருவாங்க. ஆக்சுவலி பெண்களை பத்தி தான் அவர் இழிவா பேசியிருக்காரு. எங்க கிழிக்க போனீங்க மாத சங்கத்துல இருக்கிறவங்க நபர்கள் எல்லாம்? சொல்லுங்க, எங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. மனசாட்சிப்படி உங்களுக்கெல்லாம் நிஜமாவே அவர் பேசினது தப்புன்னு தோணலையா? சோ ஒரு கண்டனமாச்சும் நீங்க எல்லாம் தெரிவிச்சிருக்கலாம்ல உங்க சைட்ல இருந்து. குஷ்பு அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் யாரு, இந்த அதிமுக சைட்ல இருந்து சரி அவர் பண்ணது தப்புதான், அப்படின்னு கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு பார்த்தா, ஏங்க எதுக்குங்க அவ்வளவு அவசரமா போய் அவங்க அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றாங்க. இல்ல எனக்கு புரியல. ஏங்க தப்பு பண்ணது அவரு, அவரை போய் அரெஸ்ட் பண்ணதுக்கு ஏங்க போய் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நிஜமாவே இப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் நல்லா புரியுது, நீங்க எல்லாம் உள்ள ஒரு கூட்டணியில தான் இருந்தீங்க. அதிமுக ஆட்சியில வந்துட்டு இருந்தீங்க. உதயநிதி இன்னும் கேவலமா பேசியிருந்தா கூட கண்டனம் கூட யாரும் தெரிவிக்க மாட்டீங்க. கைது நெக்ஸ்ட். கண்டனம் கூட யாரும் தெரிவிச்சிருக்க மாட்டீங்க போலயே, இப்படி எல்லாம் பேசி சுத்திட்டு இருக்கீங்களே. இதுல பிரேமலதா அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் பேசினது தப்புதான், ஆனா அவரை கைது செஞ்சது தப்பு. இல்ல புரியல. பேசினதும் தப்பு, அது கண்டனம், ஆனா கைது செஞ்சிருக்க கூடாதான். ஏன்னா அம்மா அவங்க கூட தான் கூட்டணியில் இருக்காங்க. எம்பி சீட் வேலை வச்சு வாங்கியிருக்காங்க, ஒரு எம்எல்ஏ வேலை ஆயிருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியும்? ஸோ எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால அம்மையார் அவர்கள் அப்படி சொல்றாங்க. அன்புமணி அவர்கள் என்னப்பா சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருப்பா அன்புமணி அவர்கள்னு பார்த்தா,
அவரும் இதே மாதிரி ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. அவரு பேசுறது தப்புதாங்க. ஆனா ஆனா கைது செஞ்சது தப்புங்க. கைது செஞ்சிருக்க கூடாதுங்க. இல்ல எனக்கு புரியல. தப்பா பேசினாலும் கைது செய்யக்கூடாது. என்ன பண்ணாலும் கைது செய்யக்கூடாது. ஆமாங்க நான் பேசிட்டேன். உடனே சொல்றேன் நான் பேசல, கீழே இருந்து சவுண்ட் விட்டாங்க. நான் பேசல, டப்பிங் விட்டாங்க. நீங்க பேசல. ஆனா இந்த இவ்வளவு செயல்லையும் அவரு பேசினது தப்புன்னு தெரிஞ்சு லேடிஸ் எல்லாம் நிறைய அந்த திமுக சைட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாம் போயிட்டு போராட்டத்துல இறங்குறீங்க. இப்ப எல்லாம் அந்த கனிமொழி அவர்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. எம்பி கனிமொழி அவர்கள் என்னது, அவங்கதான் அந்த பெண்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய தலைவி அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க இல்லையா. இப்ப எல்லாம் எங்க போனாங்க அவங்க? இதுக்கெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இதுக்கும் அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏங்க அப்ப அவர் பேசினது கண்டனம் இல்ல, அவர் பேசினது தப்பு இல்ல. திருமாவளவனும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அதே மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி, என்னப்பா ஃபைனலா என்னப்பா பண்ணாங்கன்னா, காலையில ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டாங்கப்பா. சொல்லிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி நாங்க ரிமாண்ட் பண்ற மாதிரிலாம் இல்லைங்க. ஜஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தஞ்சாவூர்ல கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். ஸோ அங்க கூட்டிட்டு போயிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் தான் முடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல சொல்லிட்டாங்க இது ஒன்றும் இது கிடையாது, பேசினது தப்பு தான், ஆனா நீங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணுன்றது இல்லை, இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது ஏதோ போராட்ட தியாகி. அது நம்ம தமிழ்நாட்டுக்காக ஏதோ பெருசா போராடிட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி எல்லாரும் அப்படியே குதிக்கிறீங்க. பண்ணது தப்பு, அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு அவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? வெக்கமே எல்லாம் முட்டு கொடுக்குறீங்க. இதே உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை பார்த்தோ இந்த வீடியோவை காட்டுங்க. அவர் பேசினதை இந்த வீடியோவை போய் உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்கிட்ட காட்டுங்க. காட்டிட்டு போராட்டத்தை பண்ணுங்க. உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், உங்களுக்கும் தங்கச்சி அக்கா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, உங்களுக்கு பொண்ணு பையன் எல்லாமே இருப்பாங்களே, அவங்க கிட்ட எல்லாம் காட்டுங்க. இந்த மாதிரி நம்ம தலைவர் பேசியிருக்காரு, அவர் பேசினது எப்படி கரெக்டா தப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்கன்னா, ஆமா அவரு பேசினது கரெக்ட் தான், ஒன்றும் தப்பு இல்லைங்க, அவர்லாம் ஒன்னும் இழிவுபடுத்தி பேசலங்க அப்படின்னாருன்னா, அப்படின்னாங்க உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களா அப்படின்னா, அப்புறமா போய் போராட்டத்துல இறங்குங்க. எதுக்கும் சம்மந்தம் இல்லாம ஒரு போராட்டம். தப்பு பண்ணா கைது செய்யாம என்ன என்ன காஃபி கொடுத்து உட்கார வச்சுட்டு இருப்பாங்களா? இதுல அவர் அரெஸ்ட் பண்ற விடாம சில பேரு கூடவே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சபரிசன் அவர்கள் வராது, மா சுப்பிரமணியம் வராது, கூடவே சேகர் பாபு அவர்கள் வராது, எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாம் உட்காந்துட்டு எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவோம், அப்படி இப்படி ஆச்சா பூச்சா. என்ன தப்பு பண்ணா அரெஸ்ட் பண்ணாம கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து வச்சு பாயசம் கொடுப்பாங்களா? கரெக்டா கிட்டத்தட்ட 8:30 9 மணி ஆயிடுச்சு அவளை விடுறதுக்கு. இங்க இருந்து திருச்சி, அதாவது சென்னையில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு கோர்ட்டு அப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி கூட்டிட்டு வந்து ஏர்போர்ட்ல பிளைன்ல ஏத்தி விட்டாங்க. இது நடுவுல இவங்க வேற கசாமுசான்னு. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. இதுவே நம்ம மாதிரி ஒரு சாமானியருக்கு மேல எதுனா ஒரு கேஸ் இருந்தா போனோம்னா 1 நாள் ஆக்குவாங்களோ 2 நாள் ஆக்குவாங்களோ தெரியல, இதை போய் உக்கால்ப்பா அப்புறமாப்பா அப்படின்னு. இவங்கள மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கேஸ் எல்லாம் டக்குன்னு அப்படியே போறாங்க. கேஸ் மாதிரி போனாங்கன்னே தெரியல, அப்படியே ஜாலியா ஏதோ பீச்சுக்கு போன மாதிரி பார்க்கு போன மாதிரி ஜாலியா போயிட்டு வராங்க. ஆனா தண்டனைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். தப்பா பேசுனது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சராசரியாக மனிதர்களுக்கு, அதாவது சராசரி ஜனங்களுக்கு என்னென்ன குற்றங்கள் என்னென்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அது அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டு அவங்கள எல்லாம் மட்டும் ஜாமீன்ல விடுறது. ஆல்ரெடி ஜாமீன் முன்னேற்ற கழகம்னு சுத்திட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி எப்படி நீங்க இன்னமும் அரெஸ்ட் பண்ணாம ஜாமீனா கொடுக்குறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உயர் நீதிமன்றம், அதான் உச்ச நீதிமன்றம் அங்க போனாலுமே, டெல்லி போனாலுமே ஜாமீன் கொடுத்து அனுப்புறீங்க. அவர் பண்ணது தப்புன்னு அவ்வளோ இது பண்ணாலுமே எப்படி நீங்க வாடாடுறவங்களை வச்சு நீங்க இது பண்றீங்களா? இல்ல கோர்ட்ல இதுனா எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க என்ன கனெக்ஷன் எதுனா இருக்கு அவங்களுக்கும் கோர்ட்டுக்கும்? ஜாமீன் மட்டும் அழகா எல்லாத்துக்கும் கொடுத்துறீங்க. ஆனா மால்கண்டையன் ஒருத்தரை தான் தூக்கி ஒரு 5-6 நாள் உள்ள வச்சிருந்தீங்க, அது ஒரு மிக்க சந்தோஷம். ஆனா இதுக்கு மேல வரவங்களாச்சும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்கள் எல்லாம் நிறுத்திடுங்க. ஆபாச பேச்சிலேயே பேர் போனவங்க தான் திமுகன்ட்டு உலகத்துக்கே தெரியும். அது இப்ப இருக்கிற மக்கள் மேலேயும் திணிக்காதீங்க. அந்த கேவலமா இப்ப போய் போராட்டம் பண்றவங்க எல்லாம் ஒன்னே ஒண்ணு, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க, உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, அக்காங்க தங்கச்சிக்கிட்ட
அம்மா கிட்டலாம் இந்த வீடியோ போட்டு காமிச்சு இந்த மாதிரி தான் நம்ம தலைவர் பேசியிருக்காரு, அதுதான் நான் போராட்டத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சரிங்களா?